நான் தெரியாம தான் கேக்குறேன். கள்ளக்குறிச்சின்றது மாவட்டம். இங்க கோர்ட் இருக்கு. கோர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கிறது எப்படி கிராமமாகும் சொல்லுங்க? அது ஒரு விஷயம். கோர்ட் இங்க இருக்கு. இதுதான் வந்துட்டு இப்ப கோர்ட்டு. பக்கத்துல எங்க வீடு இருக்கு. 10 வீடு தள்ளி இருக்குது. 10 வீடு தள்ளி சாராயம் விக்கிறாங்க. இது எப்படி கிராமமாகும்? இது எப்படி உங்களுக்கு தெரியாம போயிடும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுத்தி எங்க ரோடு போடணும், எங்க தண்ணி லீக் ஆகுது எல்லாம் தெரிஞ்சு இவங்களுக்கு சாராயம் விக்கிறது தெரியாதா? சாராயம் விக்கிறதுலாம் தெரியுங்க. எல்லாரும் விக்கிறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க தான். இவங்க வருவாங்க, வாங்குவாங்க, காசு வாங்குவாங்க, போயிடுவாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. இன்னைக்கு நேத்து விக்கலாம். இவங்க வருஷ கணக்கா அவங்க அப்பா வித்தாரு, இப்ப மாமா விக்கிறாரு. எல்லாரும் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க செத்துக்கிட்டு இவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு போன்ல பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது இவங்க இவங்க மட்டும் சாவல. இதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கிரிட்டிக்கலான இதுல சிச்சுவேஷன் எல்லாம் இருக்காங்க. இதுல ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்தாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்க. நாளைக்கு யாரு பாப்பா? நாளைக்கு அந்த 3 பிள்ளைங்க 3 பொண்ணு நாளைக்கு அது வளரும், அது ஏஜ் அட்டன் பண்ணும், நாளைக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணணும். ஒரு அப்பா அம்மா விட யார் நல்லா பாத்துக்குவாங்க அந்த குழந்தைங்கள? அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துட்டா 10 லட்சத்துல அந்த எத்தனை பொண்ணு கட்டி கொடுப்பீங்க? இன்னைக்கு நகையோட விலை 56,000 விக்கிறீங்க. 56,000 போட்டு 5 லட்சத்துக்கு 4 பொண்ணு நகை வாங்க முடியுமா? 10 லட்சத்துக்கு 8 பொண்ணு வாங்க முடியுமா? எத்தனை பொண்ணு கட்டி கொடுப்பீங்க?